Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல வந்து முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யிறதுன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் வந்து இதல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் வந்து எண்ணெயில நல்லா வதங்க விடலாம். வதங்கும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்குங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் வந்து சேர்த்து இதோட வதக்கிக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக தான் நான் வந்து இத ரெடி பண்றேன். இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க golden brown வர அளவுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மஞ்சள் தூள் அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து இதல சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூளா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயிலேயே இது வந்து வதக்குறோம்ன்றதனால சோ ஸ்மெல் வந்து அவ்ளோ ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. நல்லா இது வந்து நல்லா வதக்கிட்டு இத வந்து நல்லா வந்து நம்ம ஆறட்டும்னு வச்சு நம்ம வந்து மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்க போறோங்க. இதுதான் இந்த குழம்புக்கு உண்டான முக்கியமான வந்து ஒரு மசாலானே சொல்லலாம். சோ இது நல்லா வந்து இதல வதக்கியாச்சு. அடுத்து நான் அத ஆற வச்சு நான் அரைச்சு எடுத்துக்கறேங்க. சோ சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகும் உளுத்தம் பருப்பும் இதல வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம தாளிப்புக்காக பண்றோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லீங்களா? அதுதாங்க இந்த கேரளா ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷலே. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் நான் இதல வந்து சேர்த்துக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நீங்க வதங்கறதுக்கு லைட்டா உப்பு போட்டு நீங்க வதக்கிக்கோங்க. சட்டன வதங்கிரும். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் அரைக்கிறதுலயே வந்து லைட்டா வந்து நான் உப்பு சேர்த்திருக்கேன். பாருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து நான் இப்ப கட் பண்ணி போட்டுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு முருங்கைக்காயையும் கட் பண்ணி இதல சேர்த்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் புளி வந்து சேர்க்க போறது இல்லைங்க. சோ தக்காளி தான் வந்து சேர்க்க போறேன். சோ அதுக்காக நீங்க வந்து இன்னும் ஒரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க கொஞ்சம் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு வேணா சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா? அந்த பேஸ்ட் தான் இனிமேட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா வீட்ல இதே போல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பாருங்க நீங்களே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பா இந்த குழம்பு வந்து செய்வீங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருந்தது. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவியா வேணுமா இல்ல கொஞ்சம் லிக்விடா இருந்தா ஓகேவான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிரேவியா தான் நான் வைக்கிறேன். இதெல்லாம் நல்லா வந்து mix பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிட்டு இத நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா வந்து கொதி வருது. சோ கொஞ்சம் உப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கம்மியா இருந்துச்சு. சோ அதனால நான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் மூடி போட்டு நான் மறுபடியும் வந்து கொதிக்க வைக்கிறேங்க. ஏனா கொஞ்சம் கிரேவியா வேணும்னு சொன்னேன் இல்லீங்களா? அதனால தான். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லயே ஓகேனா நீங்க அதோட கூட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கமகமன் வாசனை வருதுங்க. சூப்பரா வந்து நல்லா வெந்திருச்சு. நம்ம கேரளா வந்து முருங்கக்காய் குழம்பு வந்து சரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலா வந்து நான் வந்து கொத்தமல்லி தூவி நான் இத வந்து ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான முருங்கக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோவோட உங்களோட வந்து சந்திக்கிறேன் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட. Thanks for watching.